ஆத்ம விஸ்வாசம். நம்மள்ட்ட விஷயம் இருக்கும்போது அது சொல்றார். ஒரு தடவை இந்த கச்சபேஸ்வரர் கோவில்ல காஞ்சிபுரத்துல ஒரு தமிழ் ப்ரோக்ராம் வச்சிருந்தார். அப்பதான் லௌகிகமா நம்ம வெளியில சபைகள்னு போக ஆரம்பிச்சு. அப்ப பெரியவாள்கிட்ட போய் கேட்டோம். கேட்டா என்ன பேசணும், என்ன ஏது மீட்டிங்கா இருக்கேன். முதல்ல ஒரு வீடியோல ஏதோ பேசணுங்கும் போது ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் அது சொன்ன பெரியவா. சரி, அது சொல்லணும், அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அதே மாதிரி தமிழ் மீட்டிங் இருந்தது. அப்ப சொன்னா அந்த ஓணகாந்தன் தளின்னு ஒரு கோவில் இருக்கு காஞ்சிபுரத்துல. அதாவது சுவாமி அம்பாள் இவ்வளவு சௌரியமா இருக்கும்போது நீங்க எதுக்கு பிட்சாண்டாரா இருக்கேள் அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் பாட்டுல வருது. ஓணகாந்தன் தளியுள்ளேரே அப்படின்னு ஒரு தமிழ் தேவாரம் அதுல வருது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மள்கிட்ட விஷயம் இருக்கும்போது நம்ம வெளியில போய் நேச்சுரோபதி மிருத்திகா சௌச்சம்னு ஒண்ணு இருக்கு. அதை மறந்தப்புறம் நம்ம நேச்சுரோபத்தின்னு எங்கேயோ போறோம். ஒம்புவான பிராணாயாமம் இருக்கு. அதை மறந்தப்புறம் அப்புறமா இவர் போக்கு பிடிச்சி சொல்றார் அப்படின்னு சொல்லி புதுசா போய் கத்துக்கிறோம். நம்மள்கிட்ட இருக்கிறத மறந்து துறந்து நம்ம மற்ற வாக்கு போய் இது பண்ணிக்கிறோம். ஆக இதுவே நம்மள்கிட்ட இருக்கிற விஷயத்தை நாம பத்திரப்படுத்திக்கிறதுக்கு பலப்படுத்திக்கிறதுக்காக லௌகிகமான படிப்பையும் கொடுத்து இந்த பாரதிய விஞ்ஞானம்ங்கிறது இங்க ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.